ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்மா வந்து போன்லெஸ் நெக்ரோமான்சர் சாப்டர் 39. போன சாப்டர்ஸ் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த சாப்டர் புரியும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த நாம்யூக் பற்றி சொல்கிறாங்க. நாம்யூக் சொல்கிறான், ஏன் எல்லாரையாலையும் ஸ்வாடை பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்போது அவங்க கூட சண்டை போட்டு இருந்தவங்க சொல்கிறாங்க, யங் மாஸ்டர், இந்த லைட் ஸ்பேரிங்க்கு இது ஓவரா தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க, அந்த நேரம் பார்த்து ஸ்வாட் கியூ வந்து, உன்னோட 13 ஏஜ்லேயே நீ கற்றுக்கிட்டியா? நான் யங் ஏஜில் இருக்கும்போது அச்சீவ் பண்ணதோட நீ அதிகமாகவே இப்போ அச்சீவ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவர் சொல்ல, நாம்யூக் வந்துட்டு ஸ்வாட் மாஸ்டருக்கு என்னோட கிரீட் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போது அந்த ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு, யூக் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ன்றது மற்றவங்கள ஆன் பண்ணுறதுக்காக இல்லை, மார்ஷியல் ஆர்ட்ஸை அதை மேம்படுத்துகிற வழியை தான் பார்க்கணும். நீ மற்றவங்கள ரீசன் இல்லாமல் ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த சீனில் அவனை பவர் ஆஃப் ட்ரையல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் யங் மாஸ்டர் டவரோட 12th ஃப்ளோரை கிளைம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அவன்ட்டு நினைக்கிறான், எனக்கு இந்த டவரை கிளைம் பண்ணுறதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, நல்லா நம்ப முடியல, என்னோட 17வது வயசில் நான் அது அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் வந்துட்டு சொல்கிறான், ஐ ஆம் சாரி கிராண்ட் ஃபாதர் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தா அவனுக்கு அதர் வேர்ல்டை இன்வைட் பண்ணுறதுக்கான டிக்கெட் கிடச்சிருக்கு. அப்போ அங்கே போய் அவன் வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணுறான். அப்போ அவன்ட்டு சொல்கிறான், எப்போ மற்றவங்கள கொலை பண்ணுறனோ அப்போ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அது ரொம்ப நாள் நீடிக்கலை, அதுக்கப்புறம் நான் பரிதாபமாக கொள்வது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த முடியும்பில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த ஆன்சன்கியூன்றவன் வந்துட்டு எனக்கு ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோன்ட்டு பிளேன்லேருந்து வந்து இறங்குறான். அப்போ அவனை கூட்டி போகிறதுக்கான ஒரு ஆள் வராங்க. அவனும் காரில் ஏறி போகிறான். ஹீரோவும் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிடுறான். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த பக்கம் போங்க, உள்ளே மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போய் பார்த்தா அங்கே ஃபஸ்ட் ரேங்கரும் செகண்ட் ரேங்கரும் இருக்காங்க. அப்போ செகண்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், 10th ஃப்ளோருக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், நான் நினச்சதை விட ரொம்ப லேட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் கேள்விப்பட்டேன் அசோசியேஷன் கிட்ட நீங்கள் வருவீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் உண்மையால் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்புறம் ஜப்பானோட சப்போர்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்க எல்லாருன்ட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்போ அந்த ஃபஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், அடிஷ்னலாக ஒரு சேலஞ்சர்ன்ட்டு அமெரிக்காவில் வந்துட்டு சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்கன்ட்டு அப்படி சொல்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நாங்கள் 3 பேர் வந்து எஸ் ரேங்க்கு ஈக்குவலாக இருந்தாலும் அந்த நான் யூக்கை டிஃபீட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வர அமெரிக்கன் சேலஞ்சர்ன்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து கதவு திறந்துக்கிற சவுண்டு கேட்டு ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு கொஞ்சம் ஷாக்கோடையே அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், கேத்தரின் நீயா அப்படின்ட்டு. அப்போது அந்த கேத்தரினும் வந்துட்டு ஆன்சன்கியூ நீயா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்போது அந்த கூட்டுட்டு வந்தவங்க வந்துட்டு, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோன்ட்டு, தெரியும், நாங்கள் 2 பேரும் டவரில் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போது அந்த கேத்தரின் வந்துட்டு, நான் எந்த மாதிரி மீட் பண்ணோன்ட்டு நினைக்கல அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு, வேறு எந்த வழியில் நம்ம மீட் பண்ணுவோம் நீ நினச்ச அப்படின்ட்டு கேட்க, ஒரு நார்மல் வேல நம்ம மீட் பண்ணோன்ட்டு நான் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸு நார்மல் பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அந்த கேத்தரின் வந்துட்டு, கரெக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து அந்த ஃபஸ்ட் ரேங்கர் அந்த இதெல்லாம் கப்பிள் ஃபைட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ இதை கேட்ட ஹீரோன்ட்டு, அது ஒருபோதும் நடக்காது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ இந்த கேத்தரின்ட்டு நினைக்கிறா, ஜஸ்ட்டு நோன்னு சொல்லியிருக்கலாம், இவன் எப்பயும் நடக்காது அப்படின்னு வேறு சொல்கிறான். அப்போது ஹீரோவெல்லாம் கூட்டுன்னு வந்தவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் கடைசியாக இங்கே எல்லோரும் கேதர் ஆகிட்டிங்களா, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் தான் ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட், என் பேர் அரிச்சிகா, இவங்க ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டா, நான் இவங்க ஏர்போர்ட்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தது நினச்சி நான் இவங்கள ஹண்டர் அசோசியேஷனோட ஆர்டினரி எம்ப்ளாயின்றதான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இவங்களே நேரடியாக வந்ததுக்கு அர்த்தம் ஜப்பான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்போது அந்த பிரசிடென்ட்டு சொல்கிறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே நிறைய சப்போர்ட் இல்லை ஜப்பானுக்கு, கண்ட்ரீஸில் அவங்களோட ஹண்டர்ஸை ரெகுலேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கேத்தரின் வந்துட்டு, நான் நினச்சோட இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா, எங்களுக்கு எந்த கண்ட்ரியும் ஹெல்ப் பண்ணதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குனிஞ்சு இங்கே ஹெல்ப் பண்ண வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு, உங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள், இது நீங்கள் பவ் பண்ணுற டைம் இல்லை, நீங்கள் பவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எங்களோட ரிவார்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு
நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் ரிவார்டை 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என் சப்போர்ட்டை தரேன், அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை ரீசால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இங்கே நான் வந்தது குட் சமரிட்டன் ஆகிறதுக்காகவும் இல்லை, ஒரு ஹீரோ ஆகிறதுக்காகவும் இல்லை, நான் இங்கே வந்தது ரிவார்டுக்காகவும் என்னோட க்ரோத்துக்காகவும் தான், அப்புறம் அந்த ஆன்மியும் யூக்கை கொல்லுறதுக்காகவும் தான் அப்படின்னு ஹீரோ நினைக்க, அப்போது அந்த பிரசிடென்ட்டு இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ரொம்பவே நான் எமோஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதர்வல் சேலஞ்சுன்ற அப்நார்மல் மாஸ்டர் அது கொல்லுறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பணி வைக்கிறதுனால நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் ரிவார்டு வந்து 2 மடங்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சுச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இல்லை, நம்மக்கிட்ட வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்திலினோட எபிலிட்டி இந்த சண்டேயோட ரிசல்ட்டே மாற்றி போடுற அளவுக்கான ஒரு எபிலிட்டி. அப்போ கேத்தரின்ட்டு சொல்கிறா, என்னோட ஃபயர் சப்ரஷன்ற அத்தாரிட்டியை நான் ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணேன்னா என்னோட யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க என்னை டச் பண்ணால் போதும், அந்த ஃபயர் ட்ரிகர் ஆகி அவங்களோட எல்லா ஸ்டாட்ஸும் 10 பாயிண்ட் கம்மியாயிடும், அப்புறம் ரேண்டம் ஸ்கில் சீல் ஆகிடும், இந்த அத்தாரிட்டியை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. ஆனால் கண்டிப்பாக தொட்டால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், வேறு விதத்தில் சொல்லணும்னா நம்ம இதுக்காக ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஒரு ஹெலிகாப்டரை காட்டுறாங்க. அப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க, பிரேக்கிங் நியூஸ், நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, சைனாவோட ரேங்க் அண்டரான பெங் டோக்கியோ சம்ஜுக்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு, அவர் அதர்வல் சேலஞ்சரை மீட் பண்ணியிருக்காரு, அவங்க மூமெண்ட்ஸை பார்க்க அவங்க கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த நாம்கும் ஹியூக்கு நீ தான் ஹான்சன் ஹியூனா அப்படின்னு கேட்க அந்த சைனா ஹண்டரை பார்த்து, அப்போ அந்த சைனா ஹண்டர்ன்ட்டு முரீம்காய், நான் சைனாலேருந்து வரேன், என் பேர் பெங் அப்படின்னு சொல்கிறான், நீ கூடிய சீக்கிரத்தில் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஏன்டா அந்த இடத்த கீழ்த்தனமாக பார்த்தோன்ட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த நாம்கும் ஹியூக்கு எதுக்கு இந்த பூச்சிங்கெலாம் வருதுன்னே தெரியல. அப்போ அந்த சைனா ஹண்டர்ன்ட்டு டேஷ்ன்னு சொல்லி நாம்யூக்கோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணேன். அப்போ நாம்கும் ஹியூக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்டா, அப்போ எவ்வளோ ஃபன்னாக இருக்க போதோ அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த நாம்கும் ஹியூக்கு அந்த சைனாக்காரனை ஒரு அட்டாக் பண்ண அவன் போய் அங்கே பக்கம் ஊந்துடுறான். நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்கு கேத்தரின்லாம் ஹெலிகாப்டர்லன்ட்டு பார்க்குறான். அப்போது ஃபஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், இது ரொம்ப மோசம் அப்படின்னு. இப்போ ஹீரோன்ட்டு கேத்தரின் கிட்ட கேட்குறான், உன்னால் நடுவானத்துலேருந்து விழும்போது ப்ராப்பராக லேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அது கேத்தரின் என்ன சொல்கிறா, அது ஹீரோன்ட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ நீ கீழே விழும்போது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜை நெக்லியேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்கில் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு அது போதும், இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த நேரத்தில் இன்னொரு அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்ண அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு என்னோட ரூட்னஸ்க்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு கேத்தரினோட இடுப்பு பிடிக்க, அப்போ கேத்தரின்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க விண்ட் ஆஃப் ஸ்டீலை ஆக்டிவேட் பண்ணுறான் ஹீரோவும் கேத்தரினும் ஒன்றா சேர்ந்து பறந்து போகிறாங்க. ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் ரேங்கர் செகண்ட் ரேங்கர்ன்ட்டு. அப்போது செகண்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், இவன் என்ன செய்கிறோன்னு நினைக்கிறானோ அதே தான் செய்கிறான், ஆனால் இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், நம்ம சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து குதிச்சிடுறாங்க. இப்போ கேத்தரின்ட்டு கேட்குறா, உன் மூளை எதனா சரியில்லையான்னு, எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் இல்லாமல் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோவை பார்த்தா அவன்ட்டு கேத்தரின் சொல்கிறதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றுக்கல. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, அந்த சைனீஸ் ஹண்டர்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கான், அதனால் நாம்யூக்கு அட்டென்ஷன் அவன் மேலே தான் இருக்குது இனி ஹீரோ சொல்ல. அப்போ கேத்தரின்ட்டு நினைக்கிறா, நான் சொல்கிறது இவன் இன்னொன்று கூட கேட்கல அப்படின்ட்டு. அப்போது அந்த நேரம் ஹீரோன்ட்டு கேத்தரின் இடுப்புலேருந்து கையெழுத்துட்டு, உன்னி ஓப்பனிங் பார்த்தா அப்போது அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் முதல்ல அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேத்தரினை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ நாம்யூக்கும் அந்த சைனா ஹண்டரும் சண்டை போட்டுருக்காங்க. இந்த நாம்யூக்கு அந்த சைனா ஹண்டரை பார்த்துட்டு, உனக்கு இவன் மார்ஷல் கியூவை ஃபிஸ்ட்டில் போட்டு கூட அட்டாக் பண்ண தெரியல, இன்னும் மார்ஷல் ஆட்டோ அப்படின்ட்டு நான் சொல்கிறான். அப்போ நாம்யூக்கு அவன் ஃபிஸ்ட்டில் அவன் மார்ஷல் கியூ யூஸ் பண்ணி அந்த சைனா ஹண்டரை அட்டாக் பண்ணிடுறான். அப்போ அந்த நாம்கும் ஹியூக்கை யாரோ அட்டாக் பண்ணுற வரத அந்த நாம்கும் ஹியூக்கு சென்ஸ் பண்ணிடுறான். யார் அட்டாக் பண்ண வரது பார்த்தா ஹீரோன்ட்டு அவன் ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த நாம்கும் ஹியூக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். அப்போ ஹீரோன்ட்டு நாம்கும் ஹியூக்கே அட்டாக் பண்ணிடுறான். அப்போ அந்த நாம்கும் ஹியூக்கும் தூரமாக போய் விழுந்துடுறான். ஹீரோ அட்டாக் பண்ணதில் அவனுக்கு வாயிலேருந்து ரத்தம் வருது. அப்போ அவன்ட்டு ஏஞ்சி நிற்கிறான். அப்போது
அப்போது கீழே விழுந்த ஹீரோவும் ஏஞ்சி நிற்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நடுவானத்துலேருந்து திருப்பி விழ மாட்டேன்டாப்பா அப்படின்னு சொல்ல. அப்போது அந்த நாம்கும் ஹியூக்கு வந்துட்டு யார்ரா நீ அப்படின்னு கேட்குறான் ஹீரோ பார்த்து. அப்போ ஹீரோன்ட்டு நீ எவ்வளோ தேடிட்டு இருந்த, ஆனால் நான் இப்போ எங்கே இருக்கேன், ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறான். அதோட இந்த சாப்டர்ஸ் இங்கே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.